வணக்கம். இன்றைக்கி இந்த மாதிரி இலை செய்ய போகிறோம் நம்ம. இது எப்படி செய்கிறதுன்ற பார்ப்போம். இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்குவோம். நூல், கம்பி, ஊசி. இப்போ இதை தொடங்குவோம். ஓகே, 13 செயினு, செயின் போட்டாச்சு. அடுத்ததில் இப்படி திருப்பி இப்போ நம்ம சுற்றி வரப்போகிறோம். செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, தேர்ட் செயின் 1/2 டபுள் குரோஷே, அப்புறம் 1 டபுள் குரோஷே, அதுக்கடுத்து 2 டபுள் குரோஷே, அதுக்கப்புறம் ஒரு த்ரீபிள் குரோஷே, அதுக்கடுத்து இதில் 2 த்ரீபிள் குரோஷே, அதுக்கடுத்து ஒரு டபுள் குரோஷே, அப்புறம் ஒரு டபுள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, அப்புறம் ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, அதுக்கடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே. நம்ம திருப்பிக்கிட்டு நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதே திருப்பி செய்ய போகிறோம். ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்தது ஒரு சிங்கிள் குரோஷே. இந்த நூலை உள்ளே வச்சு அப்படியே இது பண்ணிக்கிங்க, அதாவது உள்ளே மறைஞ்சு போயிடும். அப்புறம் ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, அதுக்கடுத்து இன்னொரு ஆஃப் டபுள் குரோஷே, அப்புறம் டபுள் குரோஷே, அதுக்கப்புறம் இன்னொரு டபுள் குரோஷே, அப்புறம் த்ரிபிள் குரோஷே 1, அப்புறம் த்ரிபிள் குரோஷே 2, அந்த ஸ்டிச்சில் 2 த்ரிபிள் குரோஷே, அப்புறம் 2 டபுள் குரோஷே, அப்புறம் ஒரு டபுள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, அப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே. ஓகே, வந்துட்டோமா? அடுத்த ரோ கம்பியை வச்சு செய்ய போகிறோம். கொஞ்சம் இந்த பக்கத்துக்கு கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ செய்வோம். சுற்றி ஒரு சிங்கிள் குரோஷே கம்பியை வச்சு, சுற்றி சிங்கிள் குரோஷே.
ஓகே, சுற்றி வந்துட்டோம். இந்த 2 கம்பியும் முறுக்கி விட்டுக்குங்க அப்படியே. அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு செயின் போட்டுக்க போகிறோம். அப்புறம் அந்த ஒரு ஸ்டிச்சஸ்லேருந்தும் இழுத்து அந்த செயினுக்குள்ளார நுழைச்சிட வேண்டியது தான். ஒரு செயின் போட்டு இதிலேருந்து எடுத்து நூலை இழுத்து உள்ளுக்கு இழுத்துடணும். ஒரு செயினு பாருங்கள், அந்த ஸ்டிச்சஸ்குள்ளார போட்டு நூலை இழுத்து இந்த செயினுக்குள்ளார வெளியாக்கிடணும். ஒரு செயின் போட்டு நூலை இழுத்து அந்த செயினுக்குள்ளார வெளியாக்கிடணும். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டோம். இதுதான் இந்த ஸ்டார்ட் பண்ண இடம். இங்கே வந்து ஒரு 3 செயின் போட்டு அப்புறம் அந்த செகண்ட் செயினுக்குள்ளார ஒரு சிங்கிள் குரோஷே அந்த தேர்ட் செயினில் போட்டுட்டு திருப்பி வந்து இந்த பக்கம் எடுத்து திருப்பி இப்படி இழுக்கும். சரிங்களா? இங்கே ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். இப்போ பழையபடி ஒரு செயின் போட்டு அந்த ஸ்டிச்சஸ்லேருந்து நூலை இழுத்து இது பண்ணிட வேண்டியது தான். ஓகே, முடிஞ்சது. இந்த நூலை வந்து இங்கே இந்த கம்பியில் சுற்றிக்கிங்க. முடிஞ்சது இந்த இலை. இது வந்து ஒரு 3 இந்த மாதிரி 3 இலை செஞ்சு ஒன்றா சேர்த்துட்டு நம்ம இந்த ஒரு பூக்கொத்தில் இது பண்ணிக்கலாம். என்னோடய முந்தைய வீடியோவில் வந்து ரோஜா எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு இந்த இலைங்களை வச்சுருந்துருப்பேன். நீங்கள் அது மாதிரி கூட பார்த்து செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.